வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ். முதலில் தலைப்புச் செய்திகள். நள்ளிரவு முதல் தொடங்கியது போக்குவரத்து ஊழியர்கள் வேலை நிறுத்தம். முத்தரப்பு பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் அறிவித்தபடி போராட்டம். பஞ்சப்படி நிலுவைத் தொகையை வழங்கினால் மட்டுமே வேலை நிறுத்த போராட்டம் வாபஸ். போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் திட்டவட்டம். அரசின் கஷ்டத்தையும் பொதுமக்களின் நலனையும் புரிந்து கொண்டு தொழிற்சங்கங்கள் இயங்க வேண்டும். போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் வேண்டுகோள். பொங்கல் பண்டிகைக்கு 19,484 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் எனவும் அறிவிப்பு. உலக முதலீட்டாளர் மாநாடு தொழில் வளர்ச்சியில் பாய்ச்சலாக இருக்கும் என முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. மொத்தம் 6,64,180 கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாகவும் பெருமிதம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பாக ஆலோசிக்க உள்ளதாக தகவல். 2023ஆம் ஆண்டுக்கான தேசிய விளையாட்டு விருதுகள் டெல்லி ராஷ்டிரபதி பவன் நிகழ்ச்சியில் இன்று வழங்குகிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. வடகிழக்கு பருவமழையின் தீவிரம் இன்னும் குறையவில்லை எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். பிரதமர் மோடியின் பயணத்தை தொடர்ந்து லட்சத்தீவு சுற்றுலா தொடர்பான தேடல்கள் அதிகரிப்பு. ஆன்லைன் பயண நிறுவனம் வெளியிட்ட தகவல். மதுரை ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்க 10, 11ஆம் தேதிகளில் முன்பதிவு செய்யலாம். காளை உரிமையாளர்கள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கு மாவட்ட நிர்வாகம் அழைப்பு. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் குவிந்து வரும் பக்தர்கள். வரும் 15ஆம் தேதி மகர ஜோதி தரிசனம் செய்ய ஆர்வம். இனி விரிவான செய்திகள். முத்தரப்பு பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் அறிவித்தபடி போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் வேலை நிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். நள்ளிரவு முதல் பேருந்துகள் இயக்கப்படாமல் பணிமனையில் நிறுத்தப்பட்டுள்ளன. தோமுச உள்ளிட்ட தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த ஊழியர்கள் பணியில் ஈடுபடுவதால் போலீஸ் பாதுகாப்புடன் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இதனிடையே தொழிலாளர்களின் கோரிக்கையை நிறைவேற்றும் வரை தமிழகம் முழுவதும் பேருந்துகள் இயங்காது என போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ளது. பஞ்சப்படி நிலுவைத் தொகையை வழங்கினால் மட்டுமே போராட்டம் கைவிடப்படும் என போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் அறிவித்துள்ளனர். இன்னொரு பொங்கல் எங்களை இதெல்லாம் காதில் பூ சுத்துற வேலை, இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது என்று நாங்கள் சொல்லிட்டோம். இப்போவும் இந்த ஒரு கோரிக்கை, பஞ்சப்படி நிலுவை, சர்வீஸில் உள்ளவன், ரிட்டையர் ஆனவன், அவங்களுடைய நிலுவை நீங்கள் நடைமுறையிலிருந்து அமுல்படுத்தினீங்கன்னா வேலை நிறுத்தத்தை திரும்ப பெறலாம். அரசின் கஷ்டத்தையும் பொதுமக்களின் நலனையும் புரிந்து கொண்டு தொழிற்சங்கங்கள் இயங்க வேண்டும் என போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் அந்த அகவைப்படி உயர்வை நிறுத்திவிட்டு போயிட்டாங்க. இப்பொழுது ஒரே நாளில் அதை வழங்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது சிரமமான விஷயம். இப்பொழுதும் போராட வேண்டிய தேவையில்லை. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எது தேவையோ அதை செய்வதற்கு தயாராக இருக்கிறவர். இருக்கின்ற நிதிநிலையை சூழலை உணர்ந்து அவர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்றுதான் இந்த கோரிக்கையை நான் வைக்கிறேன். பொதுமக்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது என்பது மாண்புமிகு முதல்வருடைய எண்ணம், தமிழக அரசனுடைய எண்ணம். அரசுடைய கஷ்டத்தையும் மக்களுடைய நலனையும் புரிந்து கொண்டு தொழிற்சங்கங்கள் இயங்க வேண்டும். தொழிற்சங்கங்கள் தொழிலாளர்களுக்கு மாத்திரமானதல்ல, மக்களுக்கும் ஆனது என்பதை உணர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதனிடையே பொங்கல் சிறப்பு பேருந்துகள் தொடர்பான அறிவிப்பையும் அமைச்சர் சிவசங்கர் வெளியிட்டார். பொங்கலுக்கான சிறப்பு பேருந்துகள் 12ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை அந்த 3 நாட்களுக்கும் இயக்கப்படும். சென்னையிலிருந்து இந்த 3 நாட்களிலும் 11,006 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். பிற ஊர்களிலிருந்து 8,478 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். ஆக மொத்தம் தமிழ்நாடு முழுவதும் 19,484 பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது. போக்குவரத்து தொழிற்சங்கத்தினரை அழைத்து மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இதேபோல் பொங்கல் பண்டிகை என்பதால் மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்றும் தொழிற்சங்கங்களின் கோரிக்கையை நிறைவேற்ற அரசு கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் கேட்டுக் கொண்டார். பொங்கல் நேரம், இந்த நேரத்தில் வேலை நிறுத்தம் என்பது பெருமளவிலே மக்களை பாதிக்கும். ஆகவே அரசு உடனடியாக தொழிற்சங்க தலைவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். அவர்களின் கோரிக்கைகளை கனிவோடு பரிசீலித்து அவற்றை நிறைவேற்ற முன்வர வேண்டும்.
போக்குவரத்து ஊழியர்களின் வேலை நிறுத்தத்திற்கு தடை விதிக்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் முறையீடு செய்யப்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகை நெருங்கும் சூழ்நிலையில் நடைபெறும் இந்த வேலை நிறுத்தம் பொதுமக்களை கடுமையாக பாதிக்கும் என அந்த முறையீட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வழக்கு முதல் வழக்காக இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். போக்குவரத்து தொழிற்சங்கங்களின் வேலை நிறுத்தம் எதிரொலியாக ஆம்னி பேருந்துகளின் கட்டணம் அதிகரித்துள்ளது. சென்னையிலிருந்து கோவை, திருச்சி, மதுரை, திருநெல்வேலி உள்ளிட்ட பல ஊர்களுக்கு பொங்கலுக்கு முந்தைய 2 நாட்களுக்கான ஆம்னி பேருந்துகளின் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாக பயணிகள் புகார் தெரிவித்துள்ளனர். சென்னையில் 2 நாட்கள் நடைபெற்ற உலக முதலீட்டாளர் மாநாட்டில் மொத்தம் 6,64,180 கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இதன் மூலம் 14,54,712 பேருக்கு நேரடியாகவும் 12,35,945 பேருக்கு மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என தெரிவித்துள்ளார். இந்நிலையில் நடந்து முடிந்த உலக முதலீட்டாளர் மாநாடு தொழில் வளர்ச்சியில் பாய்ச்சலாக இருக்கும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் போது இறுதி செய்யப்பட்ட மொத்த முதலீடுகள் முன் எப்போதும் இல்லாத அளவா 6,64,180 கோடி ரூபாய் என்பதை இந்தியாவே உற்று நோக்கும் இந்த அவையில் பெரும் மகிழ்ச்சியோடு அறிவிக்கிறோம். இந்த மாநாடு தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சியில் பெரும் பாய்ச்சலாக அமையும். தமிழ்நாட்டோட வரலாற்றில் நிச்சயம் இது நினைவு கூறப்படும். புதுச்சேரி மாநிலத்தில் பொங்கல் பண்டிகைக்கு வழங்கப்படும் 10 பொருட்கள் அடங்கிய சிறப்பு தொகுப்பு பொருட்களுக்கு பதிலாக வங்கிகள் மூலம் குடும்ப அட்டை ஒன்றுக்கு 500 ரூபாய் வழங்கும் கோப்பிற்கு துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஒப்புதல் வழங்கியுள்ளார். அதன்படி 3,38,761 குடும்ப அட்டைதாரர்களின் வங்கிக் கணக்கில் 500 ரூபாய் செலுத்தப்பட உள்ளது. வடகிழக்கு பருவமழை இன்னும் தொடர்வதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென் மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இன்று கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழை தொடர்ந்து விகரசா தான் இருக்கு. இப்போ நிலையில 4-5 தினங்களுக்கு மழை இருக்கு. குமரி, நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புள்ளது. நெல்லை மாவட்டத்தில் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார். கனமழையால் நீர்வரத்து அதிகரிக்கும் என்பதால் ஆற்றில் இறங்க வேண்டாம் எனவும் அரசால் அவ்வப்போது வழங்கப்படும் அறிவுறுத்தல்களை கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் எனவும் ஆட்சியர் கேட்டுக் கொண்டுள்ளார். சிதம்பரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழையால் பல ஏக்கர் விளைநிலங்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி சேதமடைந்தன. 2000 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் முழுமையாக மழையில் சேதமடைந்து விட்டதாகவும் பாதிக்கப்பட்ட தங்களுக்கு பயிர் காப்பீட்டு இன்சூரன்ஸ் தொகையை பெற்றுத்தர அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் வேதனையுடன் கோரிக்கை விடுத்தனர். தமிழகத்தில் கனமழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களுக்கு அரசு நிவாரணத்துடன் பயிர் காப்பீட்டு நிறுவனங்கள் மூலம் உரிய இழப்பீட்டையும் பெற்றுத்தர அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். ஏக்கர் ஒன்றுக்கு குறைந்தபட்சம் 25,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் மத்திய பேரிடர் குழு மீண்டும் ஆய்வு செய்ய உள்ளது. குழுத் தலைவர் கீர்த்தி பிரதாப் சிங் தலைமையில் 7 பேர் கொண்ட குழுவினர் வருகின்ற 11ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை ஆய்வு செய்ய உள்ளனர். முதலில் தூத்துக்குடிக்கு வரும் மத்திய குழு மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்துகின்றனர். அதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நேரில் அவர்கள் ஆய்வு செய்ய உள்ளனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அக்கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெறும் இக்கூட்டத்தில் வாக்குச்சாவடி முகவர்களை நியமனத்தை வேகப்படுத்துவது, மக்களவைத் தேர்தலில் யாருடன் கூட்டணி வைக்கலாம், அதிமுகவுடன் கூட்டணி வைக்க விரும்பும் கட்சிகள் போன்றவை குறித்து ஆலோசிக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை சாலிகிராமத்தில் உள்ள விஜயகாந்த் இல்லத்திற்கு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் நேரில் சென்று உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து அவர் பிரேமலதா விஜயகாந்த் உள்ளிட்ட குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பியூஷ் கோயல் விஜயகாந்தை தனது மூத்த சகோதரர் என குறிப்பிட்டார். இதேபோல் நடிகர் சூரியும் விஜயகாந்த் உருவப்படத்திற்கு மலர் அஞ்சலி செலுத்தினார்.
சொத்து குவிப்பு வழக்குகளிலிருந்து முன்னாள் இந்நாள் அமைச்சர்களை விடுவித்த உத்தரவுக்கு எதிரான வழக்குகள் பிப்ரவரி மாதம் இறுதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது. விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்பு வழக்கறிஞர்களை நீதிபதி கேட்டுக் கொண்டார். அமைச்சர் ஐ. பெரியசாமிக்கு எதிரான வழக்கில் பிப்ரவரி 12 மற்றும் 13ஆம் தேதிகளில் இறுதி விசாரணை நடைபெறும் என்றும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அறிவித்துள்ளார். 2023ஆம் ஆண்டுக்கான தேசிய விளையாட்டு விருதுகள் இன்று வழங்கப்படுகிறது. டெல்லி ராஷ்டிரபதி பவனில் நடைபெறும் நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு விருதுகளை வழங்கி கௌரவிக்கிறார். ஒவ்வொரு ஆண்டும் விளையாட்டுத் துறையில் சாதிப்பவர்களுக்கு மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை சார்பில் தேசிய விருதுகள் வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இளைஞர்கள், பெண்கள் மற்றும் விவசாயிகள் அதிகாரமும் வலிமையும் பெற்றால் இந்தியா வலிமை பெறுவது நிச்சயம் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையின் பயனாளிகளுடன் காணொலி காட்சி வாயிலாக பேசிய பிரதமர், இளைஞர்கள், பெண்கள் மற்றும் விவசாயிகள் அதிகாரமும் வலிமையும் பெற்றால் இந்தியா வலிமை பெறும் என தெரிவித்தார். மேலும் அன்றாட தேவைகளுக்கான போராட்டத்திலிருந்து நாட்டு மக்களை விடுவிப்பதே தங்களது விருப்பம் எனவும் அவர் குறிப்பிட்டார். பில்கிஸ் பானு பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளிகள் 11 பேர் விடுதலை செய்யப்பட்டதை உச்சநீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. இந்த உத்தரவுக்கு வரவேற்பு தெரிவித்துள்ள ராகுல்காந்தி, பில்கிஸ் பானுவின் அயராத போராட்டம் நீதிக்கான வெற்றியின் அடையாளம் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் தேர்தல் ஆதாயங்களுக்காக நீதியை கொலை செய்யும் மனப்பாங்கு ஜனநாயக அமைப்பிற்கு ஆபத்து எனவும் தெரிவித்துள்ளார். இதேபோல் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த தீர்ப்பின் மூலம் நீதித்துறையின் மீதான பொதுமக்களின் நம்பிக்கை மேலும் வலுப்பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடியின் பயணத்தை தொடர்ந்து லட்சத்தீவு தொடர்பான தேடல்களில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக ஆன்லைன் பயண நிறுவனமான மேக் மை ட்ரிப் வெளியிட்ட பதிவில், பிரதமரின் பயணத்திற்கு பின் லட்சத்தீவு தொடர்பான தேடல்கள் 3400% அளவுக்கு அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளது. மேலும் பயணிகளை ஊக்குவிக்க இந்தியாவின் கடற்கரைகள் என்ற பிரச்சாரத்தை தொடங்க தங்களை தூண்டியுள்ளதாகவும் அந்நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. மதுரையில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்க விரும்பும் காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்கள் 10, 11ஆம் தேதிகளில் முன்பதிவு செய்யலாம் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. 15ஆம் தேதி அவனியாபுரத்திலும், 16ஆம் தேதி பாலமேட்டிலும், 17ஆம் தேதி அலங்காநல்லூரிலும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறவுள்ளன. இதனிடையே ஜல்லிக்கட்டு போட்டிகளில் காளைகளுக்கு கொம்புகளில் ரப்பர் குப்பி பொருத்த வேண்டும் என்று மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் உயர்நீதிமன்ற உத்தரவின்படி சாதி பெயரை குறிப்பிட்டு காளைகளை அவிழ்த்துவிடக்கூடாது என்றும் கமிட்டியினருக்கு அவர் அறிவுறுத்தினார். ஜல்லிக்கட்டை அனுமதிக்கும் தமிழ்நாடு அரசின் சட்டம் செல்லும் என்ற தீர்ப்பை மறு ஆய்வு செய்யக்கோரிய மனுக்களை அவசரமாக விசாரிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் முறையிடப்பட்டுள்ளது. இது தொடர்பான மனுக்களை பரிசீலித்து பட்டியலிடுவது குறித்து முடிவெடுக்கப்படும் என தலைமை நீதிபதி தெரிவித்துள்ளார். பத்திரப்பதிவு துறையில் அமைச்சரின் பெயரில் ஒவ்வொரு ஆவணத்திற்கும் பணம் பெறுவதாக பொய்யான குற்றச்சாட்டு பரப்பப்பட்டு வருகிறது என்று தமிழ்நாடு வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி தெரிவித்துள்ளார். ஆவண எழுத்தர்களோ அல்லது சார் பதிவாளர்களோ ஆவண பதிவிற்காக கையூட்டு கோரினால் நேரடியாக லஞ்ச ஒழிப்புத்துறைக்கோ பதிவுத்துறை மண்டல தலைவருக்கோ புகார் தெரிவிக்கலாம் என்றும் அமைச்சர் மூர்த்தி தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். சபரிமலையில் வரும் 15ஆம் தேதி மகர ஜோதி தரிசனம் நடைபெறவுள்ள நிலையில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து வருகிறது. 13ஆம் தேதி பந்தளத்திலிருந்து திருவாபரண பவனி புறப்பட்டு 15ஆம் தேதி மாலை சபரிமலையை வந்தடையும். பின்னர் மூலவருக்கு அந்த ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டு தீபாராதனை நடத்தப்படும். அப்போது பொன்னம்பலமேட்டில் தெரியும் மகர ஜோதியை பக்தர்கள் தரிசனம் செய்வர். இந்த மகர ஜோதி தரிசனத்திற்காக பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சபரிமலையில் குவிந்து வருகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நள்ளிரவு முதல் தொடங்கியது போக்குவரத்து ஊழியர்கள் வேலை நிறுத்தம். முத்தரப்பு பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் அறிவித்தபடி போராட்டம். பஞ்சப்படி நிலுவைத் தொகையை வழங்கினால் மட்டுமே வேலை நிறுத்த போராட்டம் வாபஸ். போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் திட்டவட்டம். அரசின் கஷ்டத்தையும் பொதுமக்களின் நலனையும் புரிந்து கொண்டு தொழிற்சங்கங்கள் இயங்க வேண்டும். போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் வேண்டுகோள். பொங்கல் பண்டிகைக்கு 19,484 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் எனவும் அறிவிப்பு. உலக முதலீட்டாளர் மாநாடு தொழில் வளர்ச்சியில் பாய்ச்சலாக இருக்கும் என முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. மொத்தம் 6,64,180 கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாகவும் பெருமிதம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பாக ஆலோசிக்க உள்ளதாக தகவல். 2023ஆம் ஆண்டுக்கான தேசிய விளையாட்டு விருதுகள் டெல்லி ராஷ்டிரபதி பவன் நிகழ்ச்சியில் இன்று வழங்குகிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு.
கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. வடகிழக்கு பருவமழையின் தீவிரம் இன்னும் குறையவில்லை எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். பிரதமர் மோடியின் பயணத்தை தொடர்ந்து லட்சத்தீவு சுற்றுலா தொடர்பான தேடல்கள் அதிகரிப்பு. ஆன்லைன் பயண நிறுவனம் வெளியிட்ட தகவல். மதுரை ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்க 10, 11ஆம் தேதிகளில் முன்பதிவு செய்யலாம். காளை உரிமையாளர்கள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கு மாவட்ட நிர்வாகம் அழைப்பு. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் குவிந்து வரும் பக்தர்கள். வரும் 15ஆம் தேதி மகர ஜோதி தரிசனம் செய்ய ஆர்வம். இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.